வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. சுமாற்றை போய் பார்த்தேன். வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. நம்ம ஹீரோக்களை சின்ன வயசுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகணும், ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்ற லட்சியத்தோடு வாழ்கிற ஒரு சாதாரண ஒரு பையன். அவன் அவரோட லைஃப்பில் இந்த ஹீரோ ஆகுற ஜேர்னியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் சந்திச்சா எண்டில் அந்த லட்சியத்தை அடைஞ்சானா இல்லையா, இதே அந்த படத்தோட கதை. சும்மா சொல்லக்கூடாதுங்க, கவின் இந்த படத்தில் செம்மையாக இருக்காரு. முக்கியமாக ஸ்கூல் பொசிஷன்ஸ் அண்ட் காலேஜ் பொசிஷன்ஸில் அவ்வளோ அழகாக சாமிங்காக தெரிகிற மனுஷன். நிறைய சீரியஸான சீன்ஸ்லேயும் ஆக்டிங்லேயும் மிரட்டியிருக்காரு. கவினோட ஆக்டிங்கே ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் எனக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து அவங்க அப்பாவோட டெலிஃபோன் பூத்தில் பேசுகிற சீன்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூலுக்கு அப்புறம் கண்ணாடி பார்த்துட்டு அழுகிற சீன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் டேக்கில் ஒரு ஷாட்டுங்க. அது எத்தனை நிமிஷம்னு தெரில, பட் அந்த சீன்லாம் பயங்கரமாக நடிச்சிருப்பாரு மனுஷன். சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சாங்ஸுமே தேட்டரில் கேட்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பர்டிகுலராக ஃபஸ்ட்டு சாங் பிளேஸ்மெண்ட் எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தோணுச்சு. பிகாஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் சொல்லுவார், நான் விஸ்காம் படிக்க போகிறேன் அப்படின்னு. இல்லை இன்ஜினியரிங் தான் போவோம் அப்படின்னு வீட்டில் இன்ஜினியரிங் சேர்த்து விட்ருப்பாங்க. பிடிக்காம காலேஜ் போன உடனே ஒரு ஹாப்பியான ஒரு ஜாலி சாங். அது மட்டும் எனக்கு அப்படி தோணுச்சு. மற்றபடி உங்களுக்கு அது ஒன்றும் பெஸ்ட்டாக கூட தோணியிருக்கலாம். லவ் சாங், காலேஜ் கல்ச்சரல்ஸில் அந்த லேடி கெட்டப்பில் ஒரு சில பீட்டு வரும், அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனால் ஒரு நாளில் சாங்குங்க. ஒரு நாளில் புதுப்பேட்டையில் ஆல்பமில் இருக்கும், ஆனால் படத்தில் இருக்காது. அந்த சாங்கை இந்த படத்தில் வச்சுருந்தாங்க, செம்மையாக பிறந்திருந்துச்சு. இந்த ஓய்வு விஷுவலாக கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இந்த படத்தில். படம் இன்டர்வலுக்கு அப்புறம் எங்கேயோ மாட்டிக்கிச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த தழும்பு பேஸ் பண்ணி இவர் கான்ஃபிடென்ட் போகிற மாதிரி காமிச்சு அதுலேயே நிறைய சென்ஸ் போயிருச்சு. பட் யோசிச்சு பாருங்கள், கலை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மும்பைக்கு ஆக்டிங் கிளாஸ்க்காக போய் அங்கே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் அசிங்கப்பட்டு ஃபோன் காலில் எனக்கு ஒன்றுமே வரலப்பான்னு அழுதுகிட்டு பேசியிருப்பார். அதை விடவா இது கான்ஃபிடென்ட் உழைச்சிடும். அண்டு எவ்வளோ ஸ்டூடியோஸில் ஏறி இறங்கியிருப்பார். எவ்வளோ பேர் உனக்கு நடிக்க வரல நீலாம் எதுக்கு நடிக்கிற, உனக்கு ஆக்டிங்கே சுத்தமாக வரலன்னு அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அதை விடவா ஒரு ஆக்சிடெண்ட்டில் வர தழும்பு நம்ம சின்ன வயசுலேருந்தே வச்சுருந்த லட்சத்துக்கு மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டை உரைச்சிடும். ஓகே, மூவியில் தழும்பு மட்டும் பேஸ் பண்ணி போனது நல்லா இருந்துச்சு. பட்டு இந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணி போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ எனக்கு தோணுச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி மூவியில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷனில் கலை அப்பா அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா தான் அங்கே கேமராமேன். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை மட்டும் சாப்பிட வராமல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க அம்மாவோட ரியாக்ஷன்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக இப்போ அப்படி நடக்குதான்னு தெரியல, பட் அது நல்லா இருந்துச்சு. நிலையான வருமானம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அண்ட் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நம்ம ஹீரோயின் காசு கொடுத்த சீனாக இருக்கட்டும், அப்புறம் சின்ன வயசுலேருந்து ஹீரோன்னு கூப்பிட்டு இருந்த அவங்க மாமா இவன் பெரியலானதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டான் அப்படின்றதுக்காக ஹீரோன்னு கூப்பிட்டாமல் கலைன்னு கூப்பிட்ருப்பாரு. அதை கவினே அட்ரஸ் பண்ணியிருப்பார். அண்டு முக்கியமாக கிளைமேக்ஸில் அந்த சிங்கிள் ஷாட் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன பையன் பாரதியார் வேஷம் போடும்போது வீசை இல்லாமல் இருக்குது, அசிங்கமாக இருக்குது, எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்பா இல்லை, நீ பண்ணுற ஆக்டிங்கில் இந்த பார்க்குறவங்க மீசையே மறந்துடணும் அப்படின்னு ஒரு சீன் இருக்கும். அது அந்த கிளைமேக்ஸ் சிங்கிள் ஷாட்டில் அந்த ஷாட் முடிகிறப்ப கவின் பேஸில் அந்த தழும்பே இருக்காது. அதை நம்ம யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது ஆக்டிங் மூலயமா தழும்பு இருக்குதா இல்லையானே மறக்க வச்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பாரதியார் மீச சீன், இந்த தழும்பு சீன், அந்த கனெக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். அண்ட் இன்னொரு சீன், அவங்க அப்பா சின்ன வயதில் சண்டை போடும்போதெல்லாம் ஃபேஸில் அடிப்படும், ஃபேஸ் டேமேஜ் ஆனால் எப்படி ஹீரோ ஆகுறதுன்னு சொன்னதை ஞாபகம் வச்சு ஹீரோயினோட அண்ணன் டீம் அடிக்க வர்றப்ப ஹெல்மெட்டை மாட்டிட்டு சண்டை போகிறதா இருக்கட்டும், அவங்க ஹெல்மெட்டை பிடுங்கினதுக்கப்புறம் ஃபேஸில் எதுவும் அடிபட்டுறக்கூடாதுன்னு ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு அடி வாங்கிட்டு வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாமே இந்த சீனில் தான் இன்டர்வல் போடுவாங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஏன் இந்த ஃப்ரேமில் கரெக்டாக இங்கே இன்டர்வல்னு போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, அதை கட் பண்ணிவிட்டு வேறு சீனில் போட்டிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சில சீன்ஸை தவிர, ஒரு சில ரொமான்டிக் சீன்ஸ், ஒரு சில லவ் போர்ஷன்ஸை தவிர மற்ற எல்லா சீன்ஸுமே நல்லா தான் இருக்குது, நல்லா தான் போகும். மூவி இஸ் குட் டு வாட்ச். பட் இன்னும் பெஸ்ட்டாக வர வேண்டிய படம்னு எனக்கு தோணுது.
என்னப்பா வரட்டுமா?